மாசாணி அம்மன் ஆதிபராசக்தியாய் அவதாரம் கொண்ட இந்த அம்மன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த அம்மன் 17 அடி நீளம் கொண்டு சயன கோலத்தில் காட்சியளிக்கிறாள். நம்முடைய பொருளை யாராவது திருடினாலோ அபகரித்தாலோ அந்த நபருக்கு தக்க தண்டனை வழங்க இக்கோவிலில் உள்ள நடுக்களில் மிளகாய் அரைத்து பூசினால் தீங்கு செய்த நபர் தன் தவறை உணர்ந்து தன் தப்பை ஒப்புக்கொள்வார். திருடு போன பொருள் நம்மிடமே மீண்டும் வரும் என்பது நம்பப்படுகிறது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள். மனைவிக்கு பிரசவம் பார்ப்பதற்காக இரவு நேரத்தில் மருத்துவர் வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் கணவர். போகும்போது மனைவியால் நடக்க முடியவில்லை என்பதால் அங்கு ஒரு இடத்தில் அவளை தங்க வைத்துவிட்டு தனியாக மருத்துவர் வீட்டிற்கு சென்றிருக்கிறார் கணவர். பெண் மருத்துவரை அழைத்துக் கொண்டு மனைவி இருந்த இடத்திற்கு வந்து பார்த்தபோது மனைவி அந்த இடத்தில் இல்லை. அப்போது அந்த பெண் மருத்துவர், ஐயோ, நான் கண்ட கனவு பலித்து விட்டது என்று கத்தியிருக்கிறார். கணவர், அம்மா, என்ன கனவு கண்டீர்கள்? என் மனைவிக்கு என்ன ஆயிற்று என்று பயந்து போய் கேட்க கொஞ்ச தூரம் சென்று பார்த்தபோது அவர் மனைவியும் அவள் குழந்தையும் இறந்து கிடந்திருக்கிறார்கள். அவள் கண்ட கனவில் ஒரு உருவம் அவனுடைய மனைவியை துரத்தியிருக்கிறது. பயந்து ஓடிய மனைவி அங்கிருந்து மாட்டு சாணத்தில் கால் வழுக்கி விழுந்து இறந்து விடுகிறாள். இறந்த மனைவி ஒளியாய் எழுந்து அந்த உருவத்தை அழைத்திருக்கிறாள். மாட்டு சாணத்தில் வழுக்கி விழுந்ததால் மாசாணி அம்மன் என்று பெயரும் பெற்றிருக்கிறாள்.